அடிச்சு ராக்கி போட சொல்றேன். 3 வேளை சட்டை சாப்பிடலாம் திட்டு ஒழுத்துட்டு அந்த திவர்ல கேக்குற ஒரு பொம்பளை சோக்கு வேற ஒண்ணும் இல்ல. வச்சிருவோம். இந்த பிரிண்டர் இப்போதைக்கு அந்த பக்கமா எடுத்து வச்சிருவோம். ஸோ இது பிரிண்டர்ல ஃபோன் ஃபேக்ஸ். அண்ட் இன்னொன்று முக்கியமா ரொம்ப ரேர்ல இருந்து ரேர் ரொம்ப ரேரஸ்ட் ஒரு கேஜெட் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை பத்தி இன்னொரு நாள் வேற வீடியோல பேசுவோம். பட் இப்போ உங்களுக்கு இந்த ரிசீவரை பார்த்ததும் உங்களுக்கு அதை காமிக்கணும்னு தோணுச்சு, காமிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆக்சுவலா இது என்னன்னா ஒரு இன்டர்காம் சர்வேலன்ஸ் சிஸ்டம். ஸோ இதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி சிம்பிளா சொல்லிடுறேன். இப்போ எதுக்கு அப்படின்னா இதெல்லாம் 1900 மேபி இருக்கலாம், எனக்கு சரியா தெரியல. இன்னும் இதை பத்தி ஸ்டடி பண்ணல. இதை பத்தி ஸ்டடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா சொல்றேன். இது வந்து கேமரா. இதை வந்து என்ன பண்ணிருக்காங்க, டோருக்கு வெளியில வீட்டுக்கு வெளியில இதை ஃபிட் பண்ணிருக்காங்க. ஃபிட் பண்ணிட்டு யாராவது வந்து இந்த பெல் காலிங் பெல் இருக்கு இல்லையா, காலிங் பெல், இப்போ காலிங் பெல் யூஸ் பண்றோம். இப்போ இந்த மாதிரி சிஸ்டம் இருக்கு, கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கு. பட் இது வந்து ரொம்ப ஓல்டன் டேஸ்ல மேபி 60s 70s அந்த ரேஞ்சில் கூட இருக்கலாம். நான் ஸ்டடி பண்ணிட்டு உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இந்த காலிங் பெல்ல யாராவது வெளியில அடிச்சாங்கன்னா இங்க வந்து அலாம் சத்தம் கேட்கும், சவுண்ட் கேட்கும். இங்க காலிங் பெல் சவுண்ட் கேட்கும், இதுல வந்து காலிங் பெல் சவுண்ட் கேட்கும், டிங் டாங் அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம இந்த ரிசீவரை எடுத்ததும் இந்த கேமரால ஃபேஸ் தெரியும் இல்லையா, வெளியில யார் இருக்கான்ட்டு, அவங்களுடைய வெளியில என்ன நடக்குது, யார் வந்திருக்கா அப்படின்றது இந்த மானிட்டர்ல தெரியும். இந்த மானிட்டர் சவுண்ட் கொடுக்குறேன். உள்ள யாரு, வெளிய நாங்க. உள்ள யாரு, வெளிய நாங்க. வெளிய நாங்க, உள்ள நீங்க. ஆனா யாரு நீங்க? வெளிய நாங்க, உள்ள நீங்க. நீங்க தான், நாங்க தான். நாங்க தான், நீங்க தான். தெரிஞ்சதும் இதுல இன்னொரு சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. என்னன்னா ரொம்ப அட்வான்ஸ்டா அப்படியே இருந்திருக்கு. அன்லாக் பண்றது. அதாவது இந்த வீட்டுல இருந்தபடியே நம்ம வந்து டோர் அன்லாக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அன்லாக்னு ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது வார்னிங்னா நம்ம யாராவது தெரியாதவன் எவனா வந்திருக்கான், இல்ல எவனா கடங்காரன் வந்திருக்கான் அப்படின்னா அவர் வீட்டுல இல்லைங்க, நீங்க அப்படியே திரும்பி போயிருங்க அப்படின்னு சொல்றது ஒரு வார்னிங். இல்ல டேய் திருட்டு பையில ஓடி போயிரு, உள்ள வராது அப்படின்னு ஏதாவது சொல்றது ஒரு வார்னிங். அதான் இந்த வார்னிங் பட்டன். அதாவது பேசுறதுக்கு சும்மா வெளியில இருக்கவங்க கிட்ட சொல்லலாம். அதுக்கு அடுத்தது இந்த மானிட்டர் மட்டும் எனி டைம் ஆன்ல இருக்கும். அதாவது ஒரு சர்வேலன்ஸ் சிசிடிவி கேமரா இருக்குல்ல, இப்போ இந்த மாதிரி இது காலிங் பெல் சிசிடிவி கேமரா. அப்போ அந்த காலத்துல இதை யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது ரேரஸ்ட் பீஸ், ரொம்ப ரேர். இந்த கேஜெட் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இதை நீங்க இங்கிலீஷ் படங்கள்ல பார்த்துருக்கலாம். பட் இந்தியாவுக்குள்ள இதை யாராவது ரொம்ப ரேரா 1-2 ஆள் வச்சிருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அந்த 2-3 பேர்ல நானும் ஒருத்தனா இருப்பேன். இன்டர்காம் சர்வேலன்ஸ் கேமரா ஃபோன் லைன்ல ஒர்க் ஆகக்கூடியது. நம்ம இப்ப கேமராக்கு தனியா ஒரு கேபிள், பெரிய கேபிள் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது உள்ள சின்ன வயர் போகும். பட் அது வந்து ஃபோன் லைன்ல ஃபோன் வயர் இருக்கு இல்லையா. இப்ப நம்ம மொபைல் வந்துருச்சு. 90s 2000ல பிறந்த பசங்க வரைக்கும் இந்த ஃபோன் லைன் என்னன்னு தெரியும். அந்த ஃபோன் வயர்ல படம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருப்பாருங்க. இது வந்து இன்டர்காம் சர்வேலன்ஸ். பட் 1992லே AT&T அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து டெலிஃபோன்லேயே வீடியோ காலிங். நம்ம இப்போ வாட்ஸ்அப்ல வீடியோ காலிங் பண்றோம் இல்லையா, அப்போ லைன் இந்த ஃபோன் லைன்ல நார்மல் DOT ஃபோன் அந்த லைன்லேயே வந்து வீடியோ காலிங்லாம் பண்ணியிருக்காங்க 1992ல ஃபர்ஸ்ட். ஆனா அதுக்கான ஆராய்ச்சிகள் வந்து அது முன்னாடில இருந்து நடந்துட்டு இருக்கு. அது எப்படின்னா 1926 நினைக்கிறேன். அந்த டைம்ல இருந்து ஃபோன் லைன்ல படம் தெரியற மாதிரி இந்த பக்கம் உட்காந்து பேசுறவங்க, அந்த பக்கம் பேசுறவங்க ஒரு வீடியோ காலிங் அது வந்து அந்த டைம்ல இருந்து அட்டன் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. பட் ஒருத்தர் வந்து அந்த காலகட்டத்திலே சரியா இயர் வந்து மறந்து போச்சு. அந்த காலகட்டத்திலே அவர் என்ன பண்ணாருன்னா ஃபோன் பண்ணி அங்க மட்டும், அதாவது அந்த சைடு கேட்கறவங்க அவங்களுக்கு இவர் பேசுறது தெரியும், இவருடைய படம் வந்து அந்த சைடு வரும். பட் அந்த சைடு யார் பேசுறான்னு இவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வீடியோ காலிங். இப்பதான் வீடியோ காலிங் வாட்ஸ்அப்ல வந்ததுக்கு அப்புறம் தான், அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ காலிங் சாத்தியமாச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு 2000 காலகட்டங்களில் வீடியோ காலிங் இருந்தது. எப்படின்னா கம்ப்யூட்டர்ல இன்டர்நெட் யாஹூ சேட்டிங் அந்த காலகட்டம் யாஹூ சேட்லாம் இருக்கும்போது அதுல வந்து வீடியோ காலிங் வசதி இருந்தது. வெப்கேம் வச்சு வீடியோ காலிங் பேசினாங்க. ஸ்கைப் அப்பயே இருந்துச்சு. அந்த டைம்ல வீடியோ காலிங் பண்ணாங்க. ஸ்கைப் வந்து 2009 அந்த டைம்ல தான் வந்துச்சு. அப்பதான் ஃபேஸ்புக்கும் வந்துச்சு. 2003-4ல ஆர்குட்லாம் இருந்தது. அப்போ ஆர்குட்ல ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. 1998 அப்பெல்லாம் வந்து அதுல இருந்தா யாஹூ சேட், ரெடிஃப் சேட், அப்புறம் சிஃபி ஆன்லைன் அப்படின்னு நிறைய சேட்லாம் இருந்தது. சேட் ரூம்ஸ் அப்படி இருந்தது. அதுல ஆனா யாஹூல தான் வீடியோ காலிங் ஃபெசிலிட்டி அப்ப இருந்தது. யாஹூ, ஸ்கைப் இதுல. மற்றதுல எனக்கு தெரியல, நாங்க பார்த்ததுல. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கேரக்டரைஸை ஃபில் பண்ண போறோம். பிளாக் இங்க். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கு பிளாக் இங்க் வேணும்னா நம்ம கிட்ட என்னுடைய பழைய பிரிண்டர் ஒன்று இருக்கு. இந்த பிரிண்டர்ல இருந்து தான் நம்ம இங்க ஆட்டையை போட்டு இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஸோ இதை வந்து நான் இப்படி வச்சுக்கிறேன். ஒரு துணி ஒன்று போட்டாச்சு. ஸோ இதுதான் கேட்ரேஜ் 702. இந்த கேட்ரேஜோட மாடல் பேர் 702. இப்போ இந்த கேட்ரேஜ் எப்படி ஃபில் பண்ணணும்னா, இந்த மேலே ஒரு லேபிள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லேபிளை வந்து எடுத்தோம்னா உள்ள ஒரு ஹோல் இருக்கு. அதுல ஊசி இன்ஜெக்ஷன் சிரஞ்ச் வச்சு ஃபில் பண்ணலாம். இதுதான் இந்த கேட்ரேஜை ஃபில் பண்ற முறை. இப்போ நான் என்ன பண்றேன், ஏற்கனவே இந்த இன்ஜெக்ஷன்ல வந்து கேட்ரேஜ் ஃபில் பண்ணிட்டு தான் இருக்காங்க ரெகுலரா. பேனா அதெல்லாம் வந்து ப்ளூ இங்க் அந்த பேனா கேட்ரேஜ்ல ஃபில் பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், பிரிண்டருக்கு ஃபில் பண்ண போறோம். அதனால இதை இன்ஜெக்ஷனை அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க க்ளீன் பண்றதுக்கு,
ஸ்டெர்லைஸ் பண்ண போறோம். ஏற்கனவே இது என்ன இருக்குன்னா ப்ளூ இங்க், சாதாரண ப்ளூ இங்க்ல பண்ணதுனால இந்த சிரஞ்ச் வந்து கண்டாமினேஷன் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணணும், இது பிரிண்டருக்கான இங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இப்போ இந்த சிரஞ்ச் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணணும். ஸோ இதை க்ளீன் பண்றோம். ஸ்டெர்லைஸ்னே ரொம்ப பெருசாலாம் நினைக்காதீங்க, க்ளீன் பண்றோம் அவ்வளவுதான். எப்படி க்ளீன் பண்றோம்னா, என்ன பண்ற? ஐயா துடைக்கிறையா? தண்ணியை போட்டு தொட. என்னங்க ஐயா? தண்ணியை போட்டு தொட மேன். தண்ணியை போட்டு க்ளீன் பண்றோம். எப்சன் பிரிண்டர்ல இருந்து, பழைய எப்சன் பிரிண்டர்ல இருந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது உள்ள நம்ம வந்து ஏற்கனவே எப்படி இங்க் எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்குவோம். ஏற்கனவே இங்க் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நோ வே, இதுல இங்க் இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பழைய இங்க் இதுல இருந்து இதுல ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். இது எவ்வளவு போடணும்னா ஒரு 3 ml இருந்து 20 ml வரைக்கும் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பழைய இங்க் டப்பால, அதாவது எப்சான்ல ஃபுல்லா வச்சிருந்த இங்க் எலி கடிக்கிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் வேலை பார்த்துட்டேன், பெரிய வேலையை பார்த்து விட்டேன். பேப்பர் ஃபீடர் வந்து ஸ்ட்ரக் ஆகுதுன்ட்டு கலட்டி மாட்டினேன், அதோட போச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு சர்வீஸ் சென்டர்ல கேட்டா 5000 ரூபா ஆகுன்ட்டான். அப்புறம் யாரா இதுக்கு 5000 ரூபா எப்படா செலவு பண்றதுன்ட்டு அப்படியே வச்சேன். அப்புறம் எலி வேலையை பார்த்துருச்சு. என்ன நினைக்கிறீங்க, இவன் கையை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம வீணாக்கிட்டு எலி மேல பழி போட்டான்னு நினைக்கிறீங்க தானே? ஒத்துக்கிற படத்திலாட்டியே அதான் உண்மை. ஊசி பார்த்தோன்னே தான் ஒரு ஞாபகம் வரும். சவுத் கொரியால இப்ப ரீசெண்டா ஒரு ஊசி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜெல்லடியமோ என்னமோ அந்த மெட்டல் பேரு. அந்த மெட்டல் என்னன்னா ஊசி மருந்து ஏற்றும் போது ஸ்ட்ராங்கா இருக்குமா. ஒன்ஸ் நம்ம இந்த குளுக்கோஸ்லாம் போடுறாங்க இல்லையா, நரம்புக்குள்ள குத்துனதும் அந்த ஊசி வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிடுமா. என்னன்னா உடம்புடைய ஹீட் இல்லையா, உடம்புடைய பாடி டெம்பரேச்சர், அந்த சாதாரண டெம்பரேச்சர்லயே அந்த ஊசி வந்து ரொம்ப இலகுவாகி, இப்போ இந்த குளுக்கோஸ்லாம் போடுறாங்க, கையை அப்படியே வச்சிருக்கணும்ல, இனிமே அப்படி வைக்க தேவையா. இந்த ஊசி வந்து நீங்க எப்படி வளைச்சாலும் அது வளையுமா, உள்ளே வளைஞ்சிட்டு ஆனா குளுக்கோஸ் மட்டும் உள்ள போயிட்டே இருக்குமா. அப்படி ஒரு ஊசியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மெட்டல் பேரு ஜெல்லடினா சம்திங் போட்டிருந்தாங்க. முடிஞ்சா அதை எடுத்து அட்டாச் பண்றேன். நேற்று முந்தா நேற்று பார்த்தேன். அது இப்போ வந்து டெஸ்டிங்ல தான் இருக்கு. டெஸ்ட் முடிச்சோடனே இது போடுவாங்க. சரி, இதில் ஓரளவு ஃபில் பண்ணிட்டேன். இதை ஓப்பன் பண்ண மாதிரியே மூடி விட்டுரும். இது மூடி வச்சிடலாம். இப்போ இந்த பிரிண்டர்ல இருக்கு. இதை எப்படி கழட்டணும்னா சேம் தான், பட் இது வந்து சென்டர்ல இப்படி பிடிச்சிட்டோம்னா வந்துடும். பாசுறுதி போகலாம் அப்படின்னு இப்படி எடுத்தோம்னா வந்துடும். ஸோ இதை இப்படி ஒரு அமுக்கு, இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணி கீழே ப்ரெஸ் பண்ணி அப்படியே வெளியில் எடுத்துடலாம். இவ்வளவுதான் இதோட டெக்னாலஜி. இதுதான். இதுல இந்த லேபிள் இது 802. இதுல எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல. இந்த இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல குத்தி பார்க்கலாம். ஓகே இருக்கு. இதுக்குள்ள இங்க் இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா இது புதுசு பேக், அப்படியே பிரிச்சு எடுத்துருக்கேன். ஆனா ரொம்ப வருஷம் ஆனதுனால எல்லாமே உள்ள ஆவி ஆயிடுச்சா என்னன்னு தெரியல, ஒன்றுத்தையும் காணும். அதனால நம்ம என்ன பண்றோம், கேட்ரேஜ் இந்த பிரிண்டர் வாங்கி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஸோ இந்த கேட்ரேஜ் வந்து அப்படியே இருந்தது, பேக்கெட்ல புதுசா இருந்தது. அதனால இந்த கேட்ரேஜ் உள்ள இங்க் என்ன ஆயிருக்கும்னா அப்படியே கெட்டியா இருக்கும். அந்த இங்கை வந்து நம்ம கொஞ்சம் கரைக்கணும். எப்படி கரைக்கிறது அப்படின்னா சுடுதண்ணி போடணும். சுடுதண்ணி போட்டு அந்த சுடுதண்ணியில இந்த கேட்ரேஜ் கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் போட்டு வச்சோம்னா இந்த கேட்ரேஜுக்குள்ள இருக்கிற கெட்டியான இங்க் வந்து உருக ஆரம்பிக்கும். உருகி ஆஸ் யூஷுவல் நார்மல் ஃப்ளோக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்ச நேரம் இந்த ஹீட்டர் போட்டிருக்கேன். இந்த ஹீட்டர் போட்டு இந்த தண்ணியில இதை டிப் பண்ணி எடுக்கணும். இந்த ஹீட்டர் வந்து இது சின்ன ஹீட்டர். இந்த ஹீட்டர் வந்து நீங்க சாதாரண ஒரு காஃபி சூடு பண்றதுக்குலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். காஃபி சூடு பண்றதுக்கு அண்ட் ஏதாவது மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னா ஒரு சின்ன ஹீட்டர் இதை வச்சு டம்ளர்ல ஹீட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் வேணும்னா உங்களுக்கு அமேசானோட லிங்க் பின் கமெண்ட்ல கொடுக்குறேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் பெரிய ஹீட்டர் பக்கெட்ல தண்ணி சுட வச்சு குளிக்கிறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ற பெரிய ஹீட்டரும் இருக்கு. அந்த ஹீட்டரோட ப்ராடக்ட் லிங்க்கும் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதிகமான வோல்ட்ல இருந்து வேண்டாம், கொஞ்சம் கம்மியான வோல்ட்ல பார்த்து சொல்றேன், அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அந்த ஹீட்டர் எதுக்குன்னா டிராவலிங்க்கு எங்கேயாவது வெளில திடீர்னு போறீங்க, அங்க போயிட்டு சுடுதண்ணி வேணும்னா டக்குன்னு போட்டு ஒரு பக்கெட்ல ஹீட் பண்ணி போட்டுக்கலாம். அதர்வைஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேஃப்டி ஃபீச்சர்ஸோட வேணும் அப்படின்னா இன்ஸ்டன்ட் ஹீட்டர் வாங்கிக்கோங்க. அதோட லிங்க்கும் பின் கமெண்ட்ல கொடுக்குறேன். இன்ஸ்டன்ட் ஹீட்டர்னா நீங்க அதுல இன்புட் பைப் மட்டும் இதுல போட்டுட்டு டேப்ல சொருகிட்டு கரண்ட் ஃபிளக் சொருகினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தண்ணி திறந்து விட்டீங்கன்னா இன்ஸ்டன்டா ஹீட் ஆகி தண்ணி வரும். நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு இன்னும் சேஃப்டியா இருக்கும். ஸோ ஹீட் ஆகிடுத்து கொஞ்ச நேரம் இந்த ஹெட்டை வந்து இது உள்ள போடுறேன். ஹெட் வந்து அப்படியே உள்ள போட்டுக்கலாம். உள்ள போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம். ஏற்கனவே நான் ஒரு டைம் பண்ணிட்டேன், அதனால சும்மா தண்ணி ஹீட்டா இருக்கேன்றதுக்காக போட்டேன். ஓகே, இப்போ இந்த 2 கேட்ரேஜையும் கொஞ்சம் ஒரு சாஃப்டான துணி வச்சு தொடச்சிட்டு பிரிண்டர்ல போட்டு பார்க்கலாம். இந்த கேட்ரேஜ் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆட்டோக்கார தம்பியா வரமா விட்டாச்சு. இப்போ நம்ம பழையபடி இவனை எடுப்போம். இவனை எடுத்து பவர் சப்ளை கொடுக்குறோம். இட்ஸ் ஓகே. இந்த பிரிண்டர் இது ரொம்ப பழைய பிரிண்டர், அதனால கேட்ரேஜ் ஒன்று தான் இருக்கு, இன்னொன்று வந்து மிஸ்ஸிங். பட் அந்த கேட்ரேஜ் கிடைச்சா அதை இதில் இன்ஸ்டால் பண்ணி போட்டு பிரிண்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒர்க்கிங்ல இருக்கு. ஸோ ஒரு கேட்ரேஜ் இருக்கு, இன்னொரு கேட்ரேஜ் ஏதாவது ஒன்று தேடி பிடிச்சி வாங்கி போட்டு பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. இப்போ அந்த பிரிண்டர் கவனிப்போம். ஏன்னா அவன் தான் புது பிரிண்டர் வாங்கிட்டு வந்து பார்த்தலாம்.
ஓகே பாக்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம். ஜெம் ஸ்டோன்ஸ், ரிங்ஸ், ஃபேன்சி நெக் செயின்ஸ், அப்புறம் விண்டேஜ் டெக்னாலஜி, விண்டேஜ் கேஜெட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யாருக்காவது ஷேர் பண்ணணும்னா பண்ணுங்க. ஓகே ஃபாக்ஸ், பாய்.